சபரிமலை கோயிலில் தனிநபர் வழங்கும் ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பஞ்சலோகத்தில் உருவாக்கப்பட்ட ஐயப்பன் சிலையை சபரிமலை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய வழங்கியிருக்கிறார் தனிநபர் ஒருவர். தனிநபர் வழங்கிய ஐயப்பன் சிலையை சபரிமலை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய திருவாங்கூர் தேவசம் போர்டு சிறப்பு ஆணையர் அனுமதி அளித்திருக்கிறார். சிலை பிரதிஷ்டை தொடர்பான வழக்கை தானே முன்வந்து விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. தனியார் வழங்கிய சிலையை பிரதிஷ்டை செய்யும் அனுமதிக்கு 2 வாரம் தடை விதித்தது நீதிபதிகள் அனில் கே நரேந்திரன் அமர்வு. பஞ்சலோகத்தில் ஆன ஐயப்பன் சிலையை தனி நபர் ஒருவர் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு நிதி வசூல் செய்திருக்கிறார். நன்கொடை வழங்குவதற்கு வங்கி கணக்கு எண், QR கோட், செல்போன் எண்களையும் அந்த தனிநபர் கொடுத்திருக்கிறார். தனிநபர் நன்கொடை வசூல் குறித்து ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றம் விசாரணை செய்திருந்தது. குறிப்பிட்ட நபருக்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என தேவசம் போர்டு விளம்பரப்படுத்தவும் கேரள ஹைகோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தனிநபர் வழங்கிய ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை செய்ய அனுமதி அளித்த கோப்புகளையும் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கோப்புகளை ஆராய்ந்ததில் ஆணையரின் அறிக்கை இல்லாமலேயே சிலை பிரதிஷ்டை தேவசம் போர்டு தலைவர் அனுமதி வழங்கியிருக்கிறார். சிலைக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக 1 வாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறும் தேவசம் போர்டு செயலாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை தயாரிப்பதற்காக வசூலிப்பு தொகையை வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்து விடாமல் தடுக்குமாறு போலீசுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி நிதி வசூல் செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சபரிமலை கோயிலில் தனிநபர் வழங்கும் ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பஞ்சலோகத்தில் உருவாக்கப்பட்ட ஐயப்பன் சிலையை சபரிமலை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய தனிநபர் வழங்கியுள்ளார். தனிநபர் வழங்கிய ஐயப்பன் சிலையை சபரிமலை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய திருவாங்கூர் தேவசம் போர்டு சிறப்பு ஆணையர் அனுமதி அளித்திருக்கிறார். சிலை பிரதிஷ்டை தொடர்பான வழக்கை தானே முன்வந்து கேரள உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து தனிநபர் வழங்கிய சிலையை பிரதிஷ்டை செய்ய அனுமதிக்கு 2 வாரம் தடை விதித்து நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பஞ்சலோகத்தில் ஆன ஐயப்பன் சிலையை தனிநபர் ஒருவர் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு நிதி வசூல் செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.